வள்ளியம்மா பர்த்டே வீட்லேயே சிம்பிளாக கொண்டாடுறாங்க. வீரா வீட்லேயே கேக்கை பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ண வைக்கிறா. எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. உடனே பிருந்தா, அப்புறம் யார் ட்ரீட் கொடுக்க போகிறீங்க இன்றைக்கி அப்படின்னு கேட்க, மாறன் நான் தரேன் எல்லாரும் போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்ல, வேண்டான்னு வீரா சொல்கிறா. இந்த நிலைமையில் வேண்டாண்டா அப்படின்னு வள்ளியம்மா சொன்னாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்பப்போ வர சந்தோஷத்தை நம்ம கொண்டாடினோம், தள்ளி போடக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு சாப்பிட்றதுக்கு. என்னம்மாம்மா எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பிருந்தா கேட்க, பரவாயில்லையே நீயாவது வாய் விட்டு கேட்டுட்ட, எல்லாரையும் மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிறாங்க. இங்கே சாப்பிட்டு பாரு, 5 ஸ்டாரே தோத்து போயிடும், அந்த அளவுக்கு ருசி அமோகமாக இருக்கும். பாய் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் கொடுங்க அப்படின்னு அந்த ரோட்டு கடையில் ஆர்டர் பண்ணுறாரு மாறன். சாப்பிட்டு முடிச்சு 1500 ரூபாய் வருது. அந்த பில்லுக்கே மாறன் தத்தளிக்கிறாரு. மாறன் தயங்கி நிற்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்க கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை போட்டு பில்லை செட்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்குது. என்னடா கரண்ட் இல்லை, தண்ணியும் வரலையே அப்படின்னும் போது விஜயும் அவங்க அம்மாவும் போதங்க மாதிரி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ இதுங்களோட வேலையாக இருக்கும் அப்படின்னு மாறன் சொல்ல, உடனே விஜய் போய் அவங்க போர்ஷனுக்கு மட்டும் லைட்டை போட்டுக்கிட்டு ஹாப்பி பர்த்டே சித்தி அப்படின்னு சொல்ல, சி வாய மோடே அப்படின்னு பிருந்தா சொல்ல, நீங்கள் எல்லாரும் சித்திக்கு கிஃப்ட் கொடுத்தீங்க, நான் கிஃப்ட் கொடுக்க வேணாம், அதுக்கு தான் மறக்க முடியாத கிஃப்ட்டு நானும் சித்திக்கு கொடுக்கணும்னு நினச்சி கரண்ட்டையும் தண்ணியையும் கட் பண்ணிட்டேன் அப்படின்ற. சே இது எல்லாம் என் பர்த்டேனால வந்தது, நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வள்ளியம்மா சொல்கிறாங்க. இந்த விஜயோட அம்மா கேரக்டர் பிடிக்கவே இல்லையே, அவங்களும் அவங்க ஹேர் ஸ்டைலும் அப்பப்பா. எல்லாருமே கரண்ட் இல்லாததுனால எல்லாருமே வெளியில் படுக்கிறாங்க. வீடு ஃபுல்லாக விளக்கை ஏற்றி வச்சுட்டு எல்லாரும் வெளியில் படுக்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறா அவங்க அம்மா கிட்ட, எதையும் தாங்கும் இதயங்கள் மாயுவங்க அப்படின்றா.